மனித மனம் பெரிதும் விரும்புவது வாழ்வதா பிறரை வாழ வைப்பதா? இதுதான் தலைப்பு. மனித மனம் பெரிதும் விரும்புவது எது? வாழ்வதா பிறரை வாழ நான் பிறரைன்னு கூட அதில் சொல்லலை. நாங்கள் அதில் வாழ்வதா வாழ வைப்பதா அப்படின்னு தான் சொல்லுவோம். வாழ்வதா பிறரை வாழ வைப்பதான்னு கூட நான் அதை மறைமுகமாக தான் சொல்லியிருக்கோம். அதில் வாழ வைப்பதா. ஸோ எதை வாழ வைப்பது, எதை வாழ்வது அப்படிங்கிறது தான் ரெண்டு தலைப்பை நம்ம எடுத்துருக்குறோம். இந்த வாழ்க்கையை நம்ம சொல்லும் பொழுது எல்லாருமே மிக மனித இனம் தோன்றியது தெரியும் நம்மளுக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 33 லட்சம் ஆண்டுகள், அதாவது மில்லியன்ஸ் கணக்கான ஆண்டுகள், 33 லட்சம். பழைய ஆதி மனிதன் தோன்றிய காலமெல்லாம் 33 லட்சம், 40 லட்சம், 48 லட்சம்னு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அந்த இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இப்போ நாம் இந்த நடைமுறை இவ்வளோ காலங்களை கடந்து 10 மில்லியன் 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மனித இனம் ஒரு மாற்றமாக அடைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. அதில் இந்த வாலில்லா குரங்கு இதுலேருந்தெல்லாம் நம்மளுடைய பரிணாமம் மாறிக்கிட்டே வர்றோம். பட் மனித வாழ்க்கை இன்றைக்கி இருக்கிற இந்த மதிநிறை மனிதர்கள், நம்மளுக்கு பேர் மதிநிறை மனிதர்கள், அதாவது அறிவு சார்ந்த மனிதர்கள். இப்படி ஒரு நிலையை நாம் அடையிறதுக்கு சுமார் 2 லட்சம் ஆண்டுகளுக்கான தற்கால மனிதர்கள் தான் நாம். 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் ஆண்டுகள் வரையிலான தற்கால மனிதர்கள் தான் நாம். நான் எதுக்கு இதை சொல்லணும்னா, இவ்வளோ காலகட்டங்களை தாண்டி மில்லியன் கணக்கு, 33 லட்சம் 50 லட்சம் மில்லியன் கணக்கெல்லாம் தாண்டி தற்கால மனிதர் மதிநிறை மனிதர்களாக வர்றதுக்கே நமக்கு 2 லட்சம் ஆண்டுகள் ரீசண்ட் காலத்தில் ஆயிருக்கு. ஸோ அதனால் இந்த இவ்வளோ ஒரு காலகட்டங்களை கடந்து ஆடை அணிந்து அறிவை வளர்த்து நல் சிந்தனைகளை வளர்த்து நல்ல ஆற்றலை பெருக்கி இதெல்லாம் அடையிறதுக்கு மனிதனுக்கு என்னென்ன செய்யணும், மனிதன்னா இந்த சிந்தனைகளை என்னென்ன வரணுங்கிற காலத்தை நம்ம இவ்வளோ காலகட்டங்கள் அடித்து கடைஞ்சிருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம திருவாசகத்தில் சிவபுராணத்தில் சொல்கிறார், புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பாம்பாய் பறவையாய் கல்லாய் பறவையாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் செல்லா தாவர சங்கமத்தில் நின்றேன் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உனக்கு பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். அதாவது புல்லாகி பூடாகி புழுவாய் இவ்வளோ ஒரு காலகட்டங்களையெல்லாம் தாண்டி மனித இனம் பல்வேறு வேறுபாடுகளை அடைந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக தாண்டி வந்திருக்கிறதான காலம் எதுக்காக வந்திருக்காங்கன்னா, சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான். இந்த வாழ்க்கை சந்தோஷமாக வாழணும். இவ்வளோ ஒரு நம்ம ஆடை இல்லாத காலங்களாக வாழ்ந்தோம், அறிவில்லாத காலங்களாக வாழ்ந்தோம். பலதார முறைகள், ஒரே வீட்டில் நம்ம கதையை பழைய காலங்களில் வெறும் பெண்ணுக்காகவே அடித்து கொண்டு தன் ஆண்கள்லாம் இறந்துருவாங்களாம் அந்த காலகட்டத்தில். ஸோ அந்தமாரி ஒரு ஆதி மனிதர்கள் வாழ்ந்த காலகட்டங்கள்லாம் மீறி இன்றைக்கி ஒரு அறிவுசார் மனிதர்களாக நமக்கு வரத்துக்கு இவ்வளோ காலகட்டங்கள் தாண்டி வந்த நாம் எதுன்னா, நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையினுடைய நோக்கமே வாழ்வதில்தான். இந்த வாழ்க்கையில் தனி மனிதன் வாழ்வது வாழ்க்கை அல்ல, அது மகிழ்ச்சி அல்ல. நமது மனம் பிறருக்கு கொடுக்கும்போது அடைகின்ற ஒரு மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சி. அதை வாழ வைக்கிறதுல தான் அது அர்த்தம் இருக்குது. இந்த மனித பிரிவினுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தமே பிறரை வாழ வைப்பது தான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சுருக்கமாக சொன்னோம்னா, அதாவது நம்ம கிறிஸ்டின்லாம் படிச்சிருப்போம், அந்த ஒருவனுக்கு மீன் பிடிச்சவனுக்கு சமைச்சு கொடுக்க காட்டிலும் மீனை பிடிச்சவனுக்கு கொடுக்குறத காட்டிலும் அவனுக்கு என்னது அந்த மீனை பிடிக்க எப்படின்னு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தனுக்கு மீன் குழம்பு வச்சு பிடிச்சி அவனுக்கு நல்லா சமைச்சு கொடுக்குறதை காட்டிலும் அந்த மீனை பிடிப்பதற்கு அவனுக்கு எப்படிங்கிற ஒரு விதத்தை சொல்லி கொடுங்க அப்படிம்பாங்க. அதுபோல் தான் இவங்க எல்லாமே அந்த ஃபிஷ்ஷை எப்படி பிடிக்கணுங்கிற மாதிரி அவங்களே பிடிச்சிக்குவாங்க. செல்ஃபிஷ்ஷாக அவங்க பிடிச்சிக்குவாங்க. பட் இவங்க அப்படி கிடையாது. இவங்க பிறருக்காக வாழணும் அப்படிங்கிறதுக்காக வெல்விஷ்ஷாக அவங்க இருக்கணும். அதனால தான் இவங்களுடைய நோக்கம். இந்த செல்ஃபிஷ்ஷுக்கும் வெல்விஷ்ஷுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் தான் இந்த சின்ன பட்டிமன்றம். இதில் யார் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். இப்பொழுது வாழ்க்கை வாழ்வது தான், வாழ்வதில்தான் மனித மனம் மகிழ்ச்சியை பெரிதும் விரும்புகிறது. அதாவது மனித மனம் பெரிதும் விரும்புவது வாழ்வதில்தான் அப்படின்னு சார் பேச வந்திருக்காங்க. அதுக்காக முதல்ல இந்த வாழ்க்கையை ரசிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயங்களை நமது முன்னாள் வட்டாட்சியர் மதிப்பிற்குரிய திரு ராஜசேகர், சிறந்த பேச்சாளர், உறக்க பேசுவார். இப்போ டைம் இல்லை,
ஒரு 5 நிமிடங்கள் மட்டும் அவர் உடல் நலம் சரி, எனக்காக தான் வந்திருக்காரு. அவர் உடல்நிலை சரியில்லாமல் நீங்கள் வந்து உட்காரணும் சார்னு சொல்லி அந்த சூழ்நிலையும் வந்துட்டார். ஸோ அதனால் அவருடைய பேச்சை நீண்ட நாள் கழித்து நம்ம இப்போ கேட்குறோம். இப்பொழுது அவருடைய சிறப்பான குரலாளர், திருக்குறளாளர் இப்பொழுது அவருடைய கருத்துக்களை வழங்குவார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். இப்போ இந்த தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க நம்ம நடுவர் அவர்கள். மனித மரம் பெரிதும் விரும்புவது வாழ்வதிலா வாழ வைப்பதிலாங்கிறார். ஐயா, மனிதன் வந்து வாழ்ந்தா தானையா வந்து வாழ வைக்க முடியும் அடுத்தவங்கள. மனிதன் வந்து முதல்ல வாழணும். அவன் பிறப்பு முதல் இறப்பு வரை அவன் வந்து வாழ்ந்தாதான் ஒரு மனிதன். நான் வாழ்ந்தாதான் நான் என்னுடைய சமுதாயத்தை, என்னுடைய சமூகத்தை நான் வாழ வைக்க முடியும். அதுதான் வந்து இந்த தலைப்புக்குள் அடங்கி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இப்போ நம்ம சுருக்கமாக நேரத்தை குறைச்சிட்டதுனால என்னுடைய உரையும் நான் சுருக்கிக் கொள்கிறேன். உலகில் வந்து சக மனிதர்களை வாழ வைப்பவர்களே தெய்வத்திற்கு நிகரானவர்கள் என்று தான் திருக்குறள் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் முதலே தெரிவித்தேன். அதை விடுத்து இப்போ இந்த சமூகத்தில், இந்த உலகில் மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தன் சுயநலமாக தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் அப்படி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த நம் நாட்டையோ நம் ஊரையோ பற்றி இதில் தனிப்பட்டு குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இது உலகம் முழுக்க நடைபெறுகிறது. சான்றோர்களே அதைத்தான் சொல்கிறார். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் திதுண்டோம் அண்டும் உயிர்க்கு. அதாவது நீங்கள் பிறரை கையை நீட்டி குற்றம் சாட்டுவதற்கு முன்பாக நம்மை அதே கையை திருப்பி நம்மிடம் கேள்வி கேட்டு நாம் அவர்களுக்கு உரிய பதிலை தருவதற்கு உரியவர்களாக இருக்கிறோமா என்பதை சொல்ல முடியவில்லை. உதாரணமாக நீங்கள் உலக அளவில் தான் நான் அந்த உதாரணத்தை சொல்கிறேன். அது எல்லாருக்கும் பொருந்தும். ஏன்னா இங்கே சொன்னோம்னா நம்ம குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஆகிடும். உதாரணமாக ரஷ்யா உக்ரைன் போரை எடுத்துக்கோங்க. ரஷ்யாவில் ஒரு அதிபர் அவர் மனசு வைக்கிறது தான். இப்போ நம்ம நடுவர் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு மனிதர் தான் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிறாரா? தேர்தலில் அவர் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறாரா? தன்னுடைய சக நாட்டுக்காரர்களே அந்த உக்ரைன் மக்களை அவர் வீழ்த்த நினைக்கிறாரா? அடுத்த மாதிரி எடுத்துங்க. இத்தனைக்கும் கார்பசேவ் என்ற மிகப்பெரிய அந்த அதிபர் அத்தனை பேருக்கும் அந்த நாட்டை பிரித்து கொடுத்து சென்றிருக்கிறார். அப்போ தற்போதைய அதிபர் வந்து அவர் வாழ்வதில் மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருக்கிறதுனால்தான் ஒரு கார்பசேவ் போன்ற ஒரு அறிஞர்கள் கொடுத்த அந்த பிரித்து கொடுத்து அனைவரும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் கொடுத்த அந்த நாடுகளை கூட தன் மக்கள் என்று பாராமல் இன்றைக்கு வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக இஸ்ரேல் பாலஸ்தீன போர் எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய வரலாறு. இந்த சொந்த நாட்டு மக்களே அங்கே அந்நியப்பட்டு நிற்கிறார்கள். ஒருவர் மீது ஒருவர் குண்டுமலை பொழிகிறார்கள். அங்கே மனித இனம் அழிகிறது. அதற்கும் ஒரு தனி அதிபர் தான் காரணம். அந்த தனி மனிதர் தன்னுடைய செல்வாக்கு தான் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்திற்காக அவர் பள்ளி குழந்தைகள், மருத்துவமனைகள் போன்றவற்றிலெல்லாம் அவர் யாரை எதிரியாக கருதுகிறாரோ அவர்கள் இருப்பார்கள் என்ற ஐயத்தின் காரணமாக அவர் குண்டுமலை பொழிந்து தன் சொந்த நாட்டு மக்களும் சேர்த்து அங்கே அழிக்கப்படுகிறார்கள். அடுத்தபடியாக வடகொரியா தென்கொரியா போர், இது ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப கொடுமையானது. அதாவது அவர்கள் ஏவுகணையை வீட்டு சுவர் எழுப்பி ஏவுகணையை சார் உலக சரித்திரங்கள் செய்திகள் சொல்லிட்டு இருக்காரு. இது நிறைய பக்கத்து வீட்டிலே இந்த மாதிரி செய்திகள்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்க பக்கத்து வீட்டிலே நடக்குது. அதை கொஞ்சம் நம்ம ஊர் செய்திகளே கொஞ்சம் இல்லை, நான் கொஞ்சம் விளக்கமா உலக அளவில் போயிட்டு உலக அளவில் சொன்னா தான் ஜனங்களுக்கு வந்து பக்கத்து வீட்டு செய்தி அதுக்குள்ள அடங்கினது தான். அதை வந்து இப்போ வடகொரியா தென்கொரியா போர் கிட்டத்தட்ட ஐயா அதில் ஒரு கொடுமை நடக்குது தெரியுமா? மனித கழிவுகளை அவர்கள் ட்ரோன் மூலம் வைத்து கொண்டு போய் அவர்கள் அடுத்த நாட்டிலே கொண்டு அதை சேர்க்கிறார்கள். அப்போ அங்கே ஒரு தனி மனிதன் தன்னுடைய சுகவாழ்வு, தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக ஒரு நாட்டு மக்களை இழிவுபடுத்துகிறார், அழிக்கிறார். இதுதான் வந்து உலகத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு நீதி போதனை கதை ஒன்று இருக்கிறது. அதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டும். இப்போ நான் நடுவர் அவர்கள் சொன்ன விஷயத்தை வருகிறேன். ஒரு
அணைக்கட்டு பகுதி. அந்த அணைக்கட்டு பகுதி அது அயர்லாந்து தேசத்தில் உள்ளது. இது நீதி போதனை கதை. நீங்கள் சிறுவர்களாக இருந்த முதியவர்களுக்கு அப்போ தெரியும். அந்த நீதி போதனை கதையுடன் சார் முடிச்சிருவாங்க, ஒன்றும் கவலைப்படாது. அதோட நான் முடிச்சிடுறேன், எனக்கு டைம் முடிஞ்சு போச்சு. அந்த நீதி போதனை கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிறுவன், அவனுக்கு ஒரு 6 வயது இருக்கும். அவன் ஒரு அணைக்கட்டு பகுதியை தாண்டி அவன் குடிசைக்கு செல்ல வேண்டும். அவன் தாயாருடன் மட்டுமே தனியாக வசிக்கிறான். அப்படிப்பட்ட குழந்தை தினசரி அவன் பள்ளியிலிருந்து வரும் வரை அவன் தாயார் காத்து கொண்டு இருப்பார்கள். தன்னுடைய குழந்தை ஒரு நாள் வரவில்லை. அவர்கள் எதிர்பார்த்த வழி மேல் வெளிவைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அந்த குழந்தை வரவில்லை? காரணம், அவர் இருட்டி விட்டது. அந்த குழந்தை காணவில்லை. அங்கே தனக்கு தெரிந்தவர்கள், பக்கத்து வீட்டுக்காரர், அண்டை வீட்டுக்காரர்கள் அழைத்து கொண்டு, என்னுடைய குழந்தை இன்னும் யாரும் வரவில்லை, இன்னும் வரவில்லை, அவனை தேட வேண்டும், கொஞ்சம் வாருங்கள் என்று அழைக்கிறார். அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய குழந்தையெல்லாம் வந்து விட்டது பள்ளியிலிருந்து, உன்னுடைய குழந்தை பள்ளியிலிருந்து வரவில்லை என்றால் நீ போய் தேடு என்று சொல்கிறார்கள். எத்தகைய சுயநலம், எத்தகைய தன்வாழ்வு, எத்தகைய மனித நேயமற்ற செயல்! அந்த தாயானவர்கள், நீங்கள் பெற்றோர்கள், குழந்தைகள், பள்ளிச்சிறார்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள், இதை 1 மணி நேரம் பேசுகிற அளவுக்கு நடுவர் தயார் பண்ணாரு. ஆனால் அதுக்கு டைம் இல்லை. அத்தனை பேருக்கு நான் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. மிகவும் அருமையான அதாவது இந்த சாரு சிறுகதை கடைசியாக சொன்னார்ல, அந்த நீதி போதனை, அது ஒன்று சொல்லி, அதாவது எதுக்கு அவர் சொல்கிறாருன்னா, அந்த சுண்டூரில் வரக்கூடிய ஓட்டையை கூட அந்த பையன் அதை அடைக்காமல் விட்டுருந்தான்னா பிறரெல்லாம் பாதிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த தன்னலமற்ற அவனுக்கு வாழ்வதில் மகிழ்ச்சியை கொடுக்குது. தன்னலமற்ற அவனுடைய சேவை பிறர் வாழ்வுக்கு நம்ம ஒரு மகிழ்ச்சியை அந்த வாழ்வதில் அர்த்தம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த கதையை தான் அவர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் பாரதிதாசன், தன் பெண்டு தன் பிள்ளை தன் வீடு சோறு சம்பாத்தியம் இவை உண்டு தானுண்டு என்போன், சின்னதொரு கடுகு போன்று உள்ளம் கொண்டோன், தெருவருக்கும் பயனற்ற வீணன் அப்படிங்கிறது மாரி தனத்தை எல்லாமே தானே தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல, அவனுக்கு இருக்கிற எவ்வளோ பணக்காரன் இருந்தாலும் அந்த கடுகு போல உள்ளம் கொண்டவன், அவனால் எந்த உதவியும் செய்ய முடியாது, எதுவுமே தன்னலத்தோடு வாழுவான் அப்படிங்கிறது தான் அது. ஸோ இதை எதிர்த்து, அதாவது இந்த சார் சொல்கிறது, அதில் நீங்கள்லாம் என்ன பேசுகிறீங்க, வாழ்வதில் என்னங்க மகிழ்ச்சி இருக்குது, இது இருக்குது. ஸோ பிறருக்கு வாழ வைப்பதில் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. அதை தான் மனித மனம் பெரிதும் விரும்புகிறது என்ற கருத்தை சொல்வதற்காக இந்த பக்கத்திலிருந்து திரு பி. ரகு, துணை வட்டாட்சியர் அவர்கள். மனித மனம் விரும்புவது வாழ்வதா வாழ வைப்பதா? அருமையான நம்ம எதிர்க்கட்சி சொல்லியிருக்காரு, எங்களுக்கு சாதகமாகவே சொல்லிட்டு போட்டாரு. மனித மனம் வாழ்வது பிறரை வாழ வைப்பதில் தான் சூப்பர் சூப்பர் என்று நான் ஆணித்தரமாக கூறுகிறேன். அதான் பிறரை வாழ வைத்து வாழ்வதால் தான் இன்பம் கிடைக்கிறது என்று அந்த காலத்திலேயே ஔவையார் சொல்லிவிட்டார். அறம் செய்ய விரும்பு, அறம் செய்தால் மட்டுமே ஒருவனுக்கு இன்பம் கிடைக்கும் என்று அந்த காலத்திலேயே ஔவையார் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அடுத்தபடியாக அதுக்கு மேலாக வள்ளுவன் சொல்லுகிறான், அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்தையே புகழும் இல. அறத்தில் கிடைக்கிற இன்பம் வேற எதுலையுமே கிடைக்காதியா அப்படின்னு வள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ வயநாடு கொஞ்சம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம். வயநாட்டில் கிட்டத்தட்ட இப்போ கேரளா மாநிலத்திலேயே நள்ளிரவு 2 மணிக்கு மேலே நிலச்சரிவின் காரணமாக பல்லாயிரம் குடும்பங்கள் மண்ணோடு மண்ணாகின. 500க்கு மேற்பட்ட உயிர்கள் சேதமடைந்தன. அதிலும் தப்பி தவறி ஒரு சில உயிரினங்கள் தப்பித்தில் 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் அந்த பச்சிளம் குழந்தை இருக்கு பாருங்க, அது உயிர் பிழைச்சத்தில் அதாவது மகளிலே மகத்தான ஒன்றுன்னா அது தாய்ப்பால் மட்டும்தான். தாய்ப்பாலை தனது குழந்தைகளுக்கு கொடுக்காம கூட தாய் தந்தை இழந்த குழந்தைகளுக்கு கொடுத்தார்களே அந்த தாய்மார்கள் என்ன என்று பாராட்டுவது. அதோடு மட்டுமா, வயநாட்டிலே நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் 100 ரூபா கடன் கொடுத்தா மாசம் கடைசா இருக்கு, பணம் இல்லைங்க அப்படின்வான். ஆனால் 100 ஏக்கர் நிலமும் 100 வீடுகளும் கட்டித்தரத்துக்கு ஒரு மகான் இருந்திருக்கிறான். அப்படின்னா அவனை என்னன்னா சொல்றது? இவரை சொல்றான் டாட்டா, இப்போ எல்லாம் ரத்தன் டாட்டா சொல்றான். ஒரு நாள் பேட்டி காண்றாங்க, ஏயா 7-8 கம்பெனி வச்சிருக்கவன் உலக பணக்கார பட்டியலில் முதலிடம் வகிக்கிறான், நீ 21 கம்பெனி வச்சிருக்க, இந்த பணக்கார பட்டியலையே இடம்பெறலையே அப்படின்னு கேட்டதுக்கு டாட்டா என்ன சொல்றான்னா, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நான் வந்து அப்படி இல்லை, என்னுடைய வருமானத்தில் 66% கிட்டத்தட்ட 8.5 லட்சம் கோடி ஏழை எளிய மாணவர்களுக்கும் ஊனமுற்ற குழந்தைகளுக்கும் தந்தேன் என்றால் அந்த மனிதனை என்ன என்று பாராட்டுவது? ஒன்றும் இல்லைங்க, இந்த வேதாரண்யம் பக்கத்தில் கத்திரிப்புலம் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் 20 குழந்தைகளை ஏற்றி கொண்டு அந்த பள்ளிக்கு காலை வேளையிலே பள்ளிக்கு வந்த அந்த ஆசிரியை ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு குளத்தில் மூழ்கியது. அந்த குளத்தில் மூழ்கியதில் அந்த 20 குழந்தைகள் மேல் உயிருக்கு போராடி இருக்கும் போது தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் செல்வி சுகந்தி என்பவர் அந்த 20 குழந்தையும் காப்பாத்திட்டு தன் உயிரை விட்டாலே அந்த வீரமங்கை என்ன என்று பாராட்டுவது. அது மட்டுமா, புதுக்கோட்டையிலேயே அந்த ஆன்லைன் மூலம் நாசா விஞ்ஞானி ஆவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஜெயலட்சுமி. அவ என்ன செஞ்சிருக்கா, கிட்டத்தட்ட ஒரு குடிசை வீடு, அது கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற எல்லாமே ரொம்ப அட்டர் பாவர்ட்டின்பாங்க. குடிசை வீட்டில் வைத்து இந்த உங்களுக்குலாம் இது பணமே இல்லை, எல்லா தொண்டு நிறுவனம் கொண்டாந்து கொடுக்குது, உங்களுக்கு பணம் செஞ்சுட்டு நீங்கள் விஞ்ஞானி ஆகுங்க. அந்த அம்மா அதை சொல்லலை. எங்கள் கிராமத்தில் 126 வீடுகள் இருக்கிறது, ஏழை குடும்பம், அந்த ஏழை குடும்பத்திற்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் கழிவறை கட்டி தாருங்கள் என்று சொன்னது. தொண்டு நிறுவனம் ஆமாம் கட்டி கொடுத்துட்டு, அந்த தொண்டு நிறுவனம் கட்டி கொடுத்த பிறகு இதை பாராட்டி மகாராஷ்டிரா மாநிலத்திலே 7ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலே என்ன கனவு மெய்ப்படும் என்ற தலைப்பில் இந்த அம்மாவை சொல்லியிருக்காங்கன்னா இதை என்னென்ன சொல்வது? அப்துல் கலாம்கிட்ட கேட்டிருக்காங்க ஒருத்தர் போய் நிருபர், நீங்க ஜனாதிபதி ஆகும்போது மகிழ்ச்சி அடைந்தீர்களா, இல்லை ராக்கெட்ல விண்வெளி விட்டீங்களே அப்ப மகிழ்ச்சி அடைந்தீங்களா அப்படின்னு கேட்டதற்கு அவர் சொன்ன ஒரு பதிலை பாருங்க. நான் ராக்கெட்டை விடும் போது மகிழ்ச்சி அடையல, இந்திய ஜனாதிபதியாக ஆகும்போது மகிழ்ச்சி அடையல. நான் எப்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன், ஒரு அரசு ஆஸ்பத்திரியில ஊனமற்ற குழந்தைகள் 3 கிலோ எடை கொண்ட ஒரு இயற்கை கால் புகுத்தி நடக்க முடியாம இருந்துச்சு. தன்னுடைய அறிவியல் ஆற்றலால் பயன்படுத்தி 300 கிராம் எடை கொண்ட ஒரு காலை பொருத்தி மற்ற இயற்கையோட குழந்தைகளோட துள்ளி ஓடியாந்துச்சு, அப்பதான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்று சொன்னார். கர்ம வீரர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது வண்டியில் போயிட்டு இருக்காரு. அவருக்கு தான் உதவியாக இருக்க வைரவன். ஒரு வயல்வெளியில் 2 மாணவர்கள் மாடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ சொன்னார், 2 மாணவர்களில் 2 சின்ன சிறுவர்கள் மாடு மேய்ச்சிருக்கும் போது வண்டியை நிறுத்துங்கிறேன், வைரவா வண்டியை நிறுத்துங்கிறேன். வண்டியை நிறுத்தியாச்சு. அந்த 2 சிறுவர்கள் கூப்பிட்டு, ஏன்பா பள்ளிக்கூடம் போகல அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு ஐயா நான் பள்ளிக்கூடம் போயிட்டேன்னா எங்களுக்கு காலை உணவும் இருக்காது, மாடு மேய்ச்சி தான் நாங்கள் கஞ்சி குடிப்போம் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டுட்டு வைரவன் வண்டியை திருப்புங்கிறேன், வண்டியை நேராக திருப்பியாச்சு. வண்டி தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு அப்போ போய் உயர் அதிகாரிகளை எல்லாம் கூப்பிட்டு, இங்கே வாப்பா, நீ என்ன செய்வோ ஏது செய்வோ எனக்கு தெரியாது, பள்ளிக்கூடத்துக்கு மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தே தீரணும் அப்படின்னாங்க. அரசு அதிகாரி இப்ப சொன்ன மாதிரி அப்ப சொன்னாங்க, நிதிநிலை அவ்வளவு நெருக்கடியா இருக்கு, அப்ப பணம் கொடுக்க முடியாது, நிதி இல்ல, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர முடியாதுன்னு சொன்னாங்க. அப்ப சொன்ன ஒரு முதலமைச்சர் வார்த்தை இருக்கு பாரு, நான் 10 பேருக்கு கையேந்தியாவது இந்த திட்டத்தை கொண்டு வந்து தீருவேன் என்று சொன்னார். ஒரே ஒரு ஒன்று சொல்லி நிறைவு பேசுகிறீர்கள். திருவள்ளுவர் ஒரே ஒரு ஒன்று மட்டும் நிறைவு செய்திருக்கிறேன். திருக்கோவிலை சேர்ந்த 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஹரிணி என்பவள் 3 மணி நேரம் பரதநாட்டியம் ஆடி அதில் கிடைக்கிற வருமானத்தை 15,000 ரூபாய் இந்த நிவாரண நிதிக்கு கொடுத்தால் என்றால் அதை என்னன்னு சொல்றதுங்க? கடலூர்ல ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருத்தர் தான் ஓய்வு பெற்ற பணத்தை முழுவதையும் தானே வச்சுக்கிட்டு இப்ப சொன்னாங்க, நான் தான் வாழணும், தான் மட்டும் வாழ்ந்தா சரித்திரத்தில் யாரும் இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் கேட்க, தான் மட்டும் வாழ்ந்தா எவனாவது சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்காங்களா சொல்லுங்க போக்க? பிறரை வாழ வைத்து வாழ்வது அதெல்லாம் சரித்திரத்தில் விடுவோம். அப்ப இந்த கடலூரை சேர்ந்த ஆசிரியர் சுனாமி 2004 சுனாமியில பாதிக்கப்பட்ட 5 குழந்தைகளை தத்தெடுத்து அவர்களை படிக்க வச்சு ஆளாக்கி இன்றைக்கு அனைத்து 5 பெண் பிள்ளைகளும் எசையாக இருக்கிறது. ஒரே ஒரு ஒன்றை மட்டும் ஒரே ஒரு கரணனை மட்டும் சொல்லுகிறேன். இதிகாச காலத்தில் பாரத போர் நடந்து கொண்டிருக்கிறது. இதிகாச காலத்தில் பாரத போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பாரத போரில் அர்ஜுனன் அம்பை எரிகிறான், கர்ணனுடைய அப்படி நெஞ்ச பொலக்குது, ரத்தம் ஓடுது. அப்ப அவன் உயிர் பிரியவில்லை. அதற்கு என்னடா காரணம்னா அவன் செய்த தர்மங்கள் அவனை காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தான். மாயகிருஷ்ணன் என்ன செஞ்சான், அந்தணன் வேடமிட்டு வந்து எனக்கு என்ன
பிச்சை கொடுங்க, யாகம் சொல்லுவாங்களே அதை கொடுங்கன்னு கேட்டான். அதுக்கு காரணம் சொன்னான், நான் உயிரோடு இருக்கும்போது வந்து கேட்டிருந்தேன்னா நான் கொடுத்துருப்பேன், இப்போ என்னட்ட என்னடா இருக்குது அப்படின்னா, நீ செய்த தர்மங்கள் அனைத்தும் தானமாக தா என்று சொன்னான். அப்போ என்ன சொன்னான், ரத்த குருதி பாய்ஞ்சிருந்த இதை பிடுங்கி அப்படியே அப்படியே ரத்தத்தை கொடுத்து நான் செய்த தர்மங்களை அனைத்தையும் தானமாக தருகிறேன் என்று சொன்னானே காரணம் அவனை என்ன சொல்ல என்று சொல்லி கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு பெறுகிறேன். நடுவர் அவர்களே, ஒரே ஒரு இந்த சிறப்பான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு மதிப்பெண் கூடிக்கொண்டே போகிறது. நன்றி. நிறைவான சிறப்பான கருத்துக்கள் நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் எல்லோரும் அவருக்கு நாளைக்கு எல்லோரும் 50,000 பணம் கேளுங்க, அவர் வாரி விலைங்க உங்களுக்கு கொடுத்துருவார். எல்லாருக்கும் யாராருக்கு கடன் இருக்கோ எல்லோரும் ரகு சார்ட்ட கேளுங்க. அவர் பிறரை வாழ வைப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். ஸோ வள்ளுவர் அதனால தான் சொல்கிறார், வரியாருக்கொன்று ஈவதை ஈகை மற்றெல்லாம் குறியதற்ப நீரதுடைத்து ஈத்துவக்கும் இன்பம் அறிகிறார் தாம் உடைமை வைத்திலக்கும் வன்கணவர். அதாவது ஈத்துவக்கும் இன்பத்தை அறியாதவங்க, பிறருக்கு ஈத்துவக்கும் தன்மை இல்லாமல் மகிழ்ச்சி கொடுக்க இல்லாதவங்க அறிகிறார் தாம் உடைமை, இந்த உடைமையை வச்சிருந்து வைத்திலக்கும் வன்கணவர். அது வேஸ்ட்டாக அப்படியே வச்சுட்டு மூட்டை கட்டி வச்சுட்டு கடைசியாக ஒன்றும் இல்லாமல் சுனாமி நிலச்சரிவு வந்தால் மண்ணோட மண்ணாக போயிடும் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்துக்களை நம்ம சொல்லியிருக்காரு. அந்த ஒரு விஷயத்தை தான் சார் சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது சொல்லியார், பிறரை வாழ வச்சதெல்லாம் நான் வந்து 50,000 நான் எவனாச்சும் கடத்தை கேட்பான், கொடுத்துட்டு ஐயா இருந்தாங்க நான் அப்படியே வள்ளல் மாரி வாரி வழங்கிட்டு நாங்கள் எங்கள் குடும்பம் நடுத்தூரில் நிற்கிறதா. ஸோ அதெல்லாம் ஆகாதுங்க. எது கடன் கேட்டால் தம்பி ஐயோ நேற்று கேட்டிருக்கலாமே, நான் இப்போ தாங்க பணம் கட்டிட்டு வந்தேன் பாரு ஒருத்தர். ஐயோ அந்த இப்போ முந்தா நாள் கேட்டிருந்தாலும் எப்படின்னா பையனுக்கு பீஸ் கட்டிட்டேன் பாரு. அது அந்த மாதிரிக்காக தான் போடிட்டுருக்கோம். அதனால் வந்து ஸோ அதனால் வந்து அந்த நம்மளுக்கு வாரி வழங்குறதெல்லாம் வந்து வாழ்க்கை அல்ல, அதில் மகிழ்ச்சி கிடையாது. நாம் முதல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற தத்துவத்தை சைவ சித்தாந்தகி திருமதி பி பூங்குழலி நம்ம வாழ வைக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளை வாழ வைக்கிறது யார், அதை முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் சார். நம்மளுடைய உயிரானது வந்து என்னன்னா ஆணவ மலத்தை வந்து இறுக பிடிச்சிருக்குது. நம்மளை பிறவிக்கு உட்படுத்தி அந்த ஆணவ மலத்தை போக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இங்கே பிறப்புக்கே நம்ம வர்றோம். இப்போ இவங்க வாழ வைக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, சரி நம்ம இந்த பூமிக்கு வரும்பொழுது நம்ம தாய் வந்து ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் வந்து நம்மளுக்கு பசியாற்றி இந்த பூமியில் வந்து நம்ம உடம்பையும் உயிரையும் நிலைப்பெற செய்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய போகிற காலம் வரைக்கும் நம்மளை பசியை போக்குறது யார் சார்? செல்வமா? இப்போ பசிக்கு யாரு? அன்னைக்கு அடுத்த ஸ்தானத்துல யாரை சொல்றோம்? அன்னையும் பிதாவும் இயற்கை அன்னை சார். எத்தனையோ விதமான விதைகள் வந்து பூமிக்குள்ளே விழுது. அது வரும்பொழுது அதனுடைய வேர்கள் வந்து ஆழமாக போகுது. மேலே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சியை வந்து முன்னோக்கி செலுத்துது சார். எத்தனை விதமான காய்கறிகள், எத்தனை விதமான பழங்கள், எத்தனை விதமான கிழங்குகள், எத்தனை வகையான தானியங்கள் நம்மளுக்கு கொடுத்து இந்த உடம்பு வந்து நேரம் மண்ணலி வாயில போட்டுக்க முடியாது. அதனால இறைவன் வந்து நம்ம மேலே கருணை கொண்டு அந்த நம்ம பசியை போக்குறதுக்கு நம்ம ஆன்மாவை வந்து இயற்கை அன்னையை நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு இது வந்து, அதாவது இந்த வாழ்க்கையை முதல்ல ரசிக்கணும். அவங்க தத்துவம் சொல்லிட்டு இருக்காங்க, அது ஒரு விஷயம். பட் வாழ்க்கையை வந்து முதல்ல ரசிக்கணும். அதாவது அந்த காலைல இயற்கை அன்னைங்கிறாங்கல்ல, அந்த இயற்கையை முதல்ல நம்ம அந்த ரசிக்கிறதே வாழ்க்கையினுடைய ஒரு சிறப்பு. முதல்ல வந்து 5 மணிக்கு எழுந்திருக்கிறதே வாழ்க்கையில் ஒரு சிறப்பு. அதிகாலை நேரங்களுடைய அந்தளுடைய ரம்மியமான சூழலையும் கதிர்வீச்சுகளையும் நாம் அனுபவிக்கணும். ஸோ அதனால தான் ஒரு வைரமுத்து அழகான ஒரு இது பண்ணியிருக்காரு. குயில்கள் மரக்கிளையில் சுரங்கள் கேட்குமே, மலர்கள் புல்வெளிகள் முகங்கள் காட்டுமே, அதிகாலை தினந்தோறும் எழுதும் வானமே, இரவிலே நட்சத்திரம் இருந்ததே எங்கே, பனித்துளிகளாய் புல்வெளியில் விழுந்ததே இங்கே, இந்த இன்பம் இந்த மனம் இது ஒன்றே ஜீவிதம், காலை தென்றல் வரும் நேரம். அதாவது அந்த இயற்கையினுடைய ரம்மியத்தை அழகாக இந்த பாட்டை இன்னும் கொஞ்சம் சுதியோடு நம்ம செய்யணும் அதை. ஸோ அப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த ரம்மியமான சூழலில் அந்த இரவில் இந்த நட்சத்திரங்களெல்லாம் ரசிக்கணும்.
அந்த மலர்கள் விழுந்த பனித்துளிகளை ரசிக்கணும். இப்படி ஒவ்வொன்றா அந்த நட்சத்திரங்களை தான், புல்வெளிகளாக அந்த இயற்கையில் இருக்குது. இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறது தான் இந்த வாழ்க்கை அடைகிற பெரிய மகிழ்ச்சி என்பதுதான் இயற்கை அன்னை அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து பேசுங்க. நம்ம எல்லாருமே இயற்கை அன்னைக்கு என்றைக்குமே நன்றி சொல்லணும் சார். இவங்க 3 பேர் தான் வாழ வைக்க வந்துட்டாங்களேன்னு நினச்சிக்கிட்டு நம்ம இறைவன் நீர்வளத்துறை அமைச்சர் வருண பகவான் இருக்கிறார்ல, அவரை கூப்பிட்டு நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு லீவ் எடுத்துங்க, அவங்க 3 பேரும் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன சார் நடக்கும்? 1 வருஷம் தாக்கு பிடிப்பீங்களா? 1.5 வருஷம் தாக்கு பிடிப்பீங்க, கொஞ்சம் தாக்கு பிடிக்கலாம். அப்புறம் நான் கூட வறண்டு போயிட்டேன் சார். நான் வறண்டு போடுச்சுன்னா ஒரு கவளம் சோறு கூட உள்ளார போகாது. வருண பகவான்லாம் எங்கே இருக்காருன்னு தெரியல. நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கீங்க வருண பகவானுங்கிறீங்க. இந்த ஏன் வயநாட ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கே இருக்காருன்னு தெரியல. வரலாம் வருஷம் சொல்கிறீங்க. விண்ணின்றி பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. அப்போ நம்ம அதை வானின்று அமையாது உலகு. அப்போ 1 வருஷம் கூட மழை பெய்யலைன்னா இந்த நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற இயற்கை என்ன ஆகும்? தரிசா போகும். அது தரிசா போணுச்சுன்னா என்ன ஆகும்? உயிர்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் வாழத்தக்க பூமியாக இது இருக்கவே முடியாது சார். அதனால நம்ம என்ன சொல்கிறோம்னா, இயற்கைக்கு என்றைக்குமே மறக்காது. இயற்கையை மறந்தால் பேரழிவு நிச்சயம் சார். சார் நாங்கள் எதுக்குமே கவலைப்படுறது இல்லைங்க. அதாவது இவங்கெல்லாம் சொன்னாங்க அவர் பாதுகாக்கிறேன்னு நம்ம சொல்லிக்கிட்டேன், எழுதிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அது யாரும் பாதுகாக்கிறது. டீ கப்பு வரவில்லை, டீ குடிச்சிட்டு அப்படியே கப்பு. இதெல்லாம் இயற்கைக்கு செய்கிற முரண்பாடுகள். நம்ம இதே பூமி புவி வெப்பமயத்தில் இதெல்லாம் பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். இதுக்கான மாறுபட்ட சிந்தனைகளை நம்ம கொஞ்சம் வளர்த்துக்கணும் இந்த சூழலில். துணை வட்ட ஆட்சியர் சொல்கிறாரு, இவர் நல்லது என்ன பண்ணேன்னு சொல்லலை, இவர் யாரை வாழ வச்சேன்னு சொல்லலை. வாழ வச்சாங்க, அவங்க வாழ வச்சாங்க, இவங்க வாழ வச்சாங்க, இவங்க வாழ வச்சாங்கன்னு சொல்கிறாங்க. தவிர யார் சார் சொத்தை கட்டி பிடிச்சிட்டாலுதா? மாணிக்கவாசகர் அவர் இவர் இல்லையா? அவர் முதலமைச்சர் பதவியை தூக்கி வீசிட்டு போகலையா? குடும்பத்தை வாழ வைக்கிறதே வாழ வைப்பு தான். பெரிய புராணத்தை சேக்கிழார் என்ன பண்ணாரு? அந்த முதலமைச்சர் பதவி வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போய் பெரிய புராணத்தை எடுத்து இன்னைக்கு நிற்கிறோம்ல சார். நம்மளுக்கு வாழ்றதுக்கான வழியை காமிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கும் அந்த நம்மளை நேர்வழிப்படுத்தி நல்வழிப்படுத்துறது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சித்தாந்தம் தான் சார். நாங்கள் சித்தாந்த செல்வின்னு பட்டம் கொடுத்தாச்சு, அதனால நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. நாங்கள் எதுக்குமே கவலைப்படுறது இல்லை சார். அதாவது வாழ்க்கைங்கிறது ஒரு வெங்காயம், உரிக்க கண்ணீர் வரும். நாங்கள் என்ன தான் அழுதுகிட்டு இருந்தாலும் சரி, நாங்கள் வாழ்கிறதுக்கு தயாராக தான் சார் இருக்கிறோம். எங்களுக்கு அடி மேலே அடி இடியாக விழுந்தாலும் சரி, குனிஞ்சு கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு நிமிர்ந்து நின்று வாழறதுக்கு தான் சார் நாங்கள் ஆசைப்படுறோங்க. தோல்வியா, அதுக்கு நாங்கள் கவலைப்படுறதே கிடையாது. தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ நினைக்கலாமா? தோல்வி நிலையென நினைந்து மனிதன் வாழ்வை மறக்கலாமா? உணர்வை இழந்தோம், உடைமை இழந்தோம், உணர்வை மறக்கலாமா? சார் எங்களுக்கு துன்பம் எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் சார், எங்கள் தாத்தா திருவள்ளுவர் நினச்சிக்குவோம் சார். இடும்பைக்கும் இடும்பை பயப்பர், இடும்பையால் இடும்பை படாதவர். இதனுடைய வழக்கம் என்னன்னா, துன்பத்திற்கும் துன்பத்தை கொடுப்போம். வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் பிறந்திருக்கீங்க, 3000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் தாத்தாங்கிறீங்க. துன்பத்திற்கும் துன்பத்தை கொடுப்போம், துன்பத்தால் துன்பப்படாத நாங்கள் சார். துன்பமா ஒரு சொட்டு கண்ணீர் வரும், அழுதுட்டு திரும்பி நிற்போம் பாருங்களேன். அப்போ நிற்கும் பொழுது அந்த துன்பமே தலை தெறிக்க ஓடி போயிடும் சார். இன்னும் வாழ்க்கையெல்லாம் இன்னும் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிட்டு நினச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எடுத்தோடனே போய் காலேஜிலேயே போய் உட்காந்துடுறீங்க. நம்ம ஒரு பிறவியை நீந்தி கிடக்கணும்னு சொன்னால் 84 லட்சம் பிறவிகளை நம்ம கிடக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி 1வது போகிறோமோ அதே மாதிரி ஓரறிவு ஜீவனாக நம்ம தான் அந்த பூமிக்கு வர்றோம். ஓரறிவு ஜீவன் செடிக்கும் கொடிக்கும் ஓரறிவு, நத்தைக்கும் செங்குக்கும் 2 அறிவு, எறும்புக்கும் கரையானுக்கும் 3 அறிவு, நண்டுக்கும் வண்டுக்கும் 4 அறிவு, சில மனிதர்களுக்கும் மாக்கள் விலங்குகளுக்கும் 5 அறிவு, மனிதர்களுக்கே 6 அறிவு, பகுத்தறிவு சார். அப்போ ஒரு அறிவு உயிராக நம்ம இந்த பூமிக்கு வரும்பொழுது 16 லட்சம் பிறவிகளை நம்ம கிடக்கிறோம். அந்த ஓரறிவு புல்லனா அத்தனை வகை, இதுலனா எத்தனை வகை எல்லாம் முடிச்சு 74 லட்சம் பிறவியை பிறந்ததுக்கு பிறகு தான் இந்த மனித பிறவி. இந்த மனித பிறவிலையும் நம்ம 9 லட்சம் பிறவிகளை கடந்தாகும். அதனாலதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தர் இறைவனடி சேராதார்னு சொல்லியிருக்கிறாங்க. தேவாரத்தில் திருவாசகத்தில் எல்லாமே சொல்லிட்டாரு. நீங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கீங்க, புல்லாகி பூடாகி
புல்லாகி மனித பூடாய் பிறவி. சார் ஒரு நிமிஷம். மனித புல்லாகி பிறவியினுடைய பூடாய் புழுவாய் கதைகள். மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணைகளாய் செல்லானி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணைகளாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள். தாவரம்னா சார் அசையாத பொருள் சார், சங்கம்னா நம்மெல்லாம் சார் அசைகிற பொருள். அதுதான் மாணிக்க வாசகர் அதில் சொல்லியிருக்கிறாரு. சார் நான் கேட்குறேன், இவங்க இன்றைக்கி சமூக சூழ்நிலை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சியை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு ஓடி ஓடி சம்பாதிக்கிறாரு, வீட்டுக்கு தேவையான 500 சவரனுக்கு மேலே நகை வாங்கி கொடுத்துட்றாரு, பிள்ளைங்களை வந்து தொழிலதிபர் ஆக்கிட்டார். ஏன்னா நம்ம அவ்வளோ அரசூழியராக்கினா என்ன சொல்லுவோம், வண்டி கடை வாகன கடை லோனு இருக்கிறாங்க வேற. அது வேற பயமா இருக்கு எனக்கு. வண்டி கடை வாகன கடை எல்லா கடனையும் நம்ம வாங்கி உட்கார்ந்திருக்காரு. சார் ஒரு நிமிஷம், எல்லா கடனையும் வாங்கி கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு பெரிய தொழிலதிபராக்கி நல்ல ஏகபோகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க சார். அவருக்கு ஒரு நாள் சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட், முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 பல்லு விழுந்துருது. 4 பல்லு விழுந்துருதேன்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் அவருக்கே தாங்க முடியல. போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும், அதனால தான் பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சோண்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த 4 பல்லு ஒரு தங்கப்பல்லா பொருத்திக்கிறாரு. கொஞ்சம் சிரிச்சா மினுக்கட்டுமேனு சொல்லிட்டு அந்த தங்கப்பல்லையும் ஒரு 2 வைரத்தை பருத்தி வச்சுக்கிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளை உயக்கிக்கிட்டு இருக்கிற 10 தசவாயுக்கள்லேருந்து நம்ம உடம்பை விட்டு போயிடுது. போனோன்னே வந்து அவர் சூடு சொரணம் இல்லாமல் ஐஸ் பெட்டிக்குள்ளார பத்திரமா இருக்கிறாரு. அப்போ வந்து சுற்றம்லாம் கூடி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு கவனம்லாம் எங்கே சார் நடுவர் இருக்கும்? இங்கே இருக்கும்ப்பா, நீங்கள் எப்போ பேச்ச முடிப்பீங்கன்னு கவனமாக இருக்கும். அந்த 5 தங்கப்பல்லு மேலே தான் இருக்கும். இதுவும் பத்தாதுன்னு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி, அக்கா அத்தான் போயிட்டாரு, உங்க இப்படி தான் இருக்க போகிறீங்களோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாரு, சொல்லியிருந்தா அந்த 5 பல்லையும் பிடிங்கி பத்திரமா பீரோவில் வச்சுக்கிட்டு இருப்போமே அப்படின்னு அவங்களோட எண்ணம் ஃபுல்லாக அந்த பல்லு மேலே தான் சார் இருக்கும். இதை திருமூலர் அப்போவே சொல்லியிருக்கிறாரு சார். நம்மளுக்கு பிறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பேர், எல்லாருக்கும் பொதுவான பேர் வந்து குழந்தை. நம்மளுக்கு வந்து நம்மளுக்குள்ளார அடையாளப்படுத்திக்கிறதுக்காக ஒரு பேர் எல்லாருக்கும் தெரிவிக்கணும். அப்போ உங்களினா இந்த தோற்றத்தில் இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு. எல்லாருக்கும் போகும்போது ஒரே காமனான பேர் சார், பணம். திருமூலரின் இந்த கருத்தோடு நிறைவு செய்யுங்கள். கருத்து பதிவு செய்ய கொள்ளப்படுகிறது. அடுத்து சார் ஒரே ஒன்று, ஊரெல்லாம் இதுக்கு தான் திருமூலர் என்ன சொன்னா, ஊரெல்லாம் கூடி உறக்க அழுதிட்டு பெயரினை நீக்கி பிணமின்றி பெயரிட்டு சூரையன் காட்டிடை சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைவிழப்பாரே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க அந்த 16 நாள் காரியம் முடிஞ்சோன்னா அவருக்கு வந்து 2 பிள்ளை 2 பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த சொத்தை பாகம் பிரிக்கிறதுல தான் கவனமாக இருப்பாங்க. நீங்கள் எத்தனையோ பேர் இறந்ததுக்கு பிறகு யார் சார் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறா, அடுத்தது என்ன காசு வரும், என்ன பணம் வரும், எப்படி நடந்துக்கிட்டு போவோம், இதில் தான் சார் அவங்கள கவனமாக போகுதே தவிர்த்து அப்போ நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதா இல்லையா? நம்மளுடைய 84 பிறவிகளை எப்படி கடந்து போக போறோம்? வாழும்போது அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த வாழ்க்கையை அனுபவித்து இதை ஒரு மட்டும் சொல்லி முடித்துறேன். எல்லாருக்கும் வந்து அறிவு இல்லாம யாரும் இந்த பூமியில வர்றது இல்லைங்க சார். எல்லா ஜீவனுக்குமே அறிவோட தான் வருது. ஔவையாருக்கு நான் ஷார்ட்டா சொல்றேன், வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேல் சிலம்பி யாவருக்கும் செயல் அறிதாம் யாம் பெரிதோம் என்று வல்லமை பேச வேண்டாம் கான். நான் செஞ்சேன், நான் வாழ வச்சேன், நான் செய்கிறேன், நீ செய்கிறேன் அப்படி சொல்லாதீங்க. எல்லாம் அறிவோட தான் சார் வந்திருக்குது. வான்குருவியின் கூடு, தூக்கணாங்குடி எப்படி இருக்கும், கீழே வந்து வாசல் இருக்கும், அந்த அதுக்கு முட்டை போட்டா கீழே உழுந்துருங்கிற அறிவு இருக்குமா இல்லையா? அது இருக்க தொட்டு தானே சார் மேலே ஒரு கிண்ணத்தை வச்சு முட்டையை போட்டு பத்திரமா கொண்டுகிட்டு வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நசுங்கி போயிடும் சார் கரையான். அது எந்த சிவில் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சது, எத்தனை அறைகளை வச்சு கட்டுது, எவ்வளோ மழை பெஞ்சாலும் வந்து அது வந்து கரைஞ்சு போகுதா சார்? அடுத்தது வந்து அந்த நம்ம இப்போ ஒரு டியூப் கம்மு நம்மள்ட்ட ஆஃபீஸில் எல்லாம் கொடுப்பாங்க, இப்படி ஒட்டுனம்னு வச்சுக்கிடுங்களேன், நான் அடுத்த நிமிஷம் வந்து பிஞ்சுக்கிட்டு வந்துடும். ஆனால் அந்தரத்தில் தேன் கூடு வந்து கட்டி அதை அழகாக ஒட்டி எவ்வளோ புயல் காற்று அடித்தாலும் அது பிஞ்சுக்கிட்டு கீழே விடாம அந்தரத்தில் திரவ பொருளை நிறுத்தக்கூடிய அந்த தேன் சிலம்பிக்கு அறிவு இல்லையா? எல்லாத்துக்குமே அறிவோட தான் சார் இருக்குது சார். நாங்க வந்து வெட்ட வாழ கூட துளுக்குது சார், நாங்க வாழுவோம். வாழுங்க, சிறப்பான கோடை காலத்துல வந்து எப்ப பார்த்தாலும் இதேதான். கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா மரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இலையை உதிர்த்துன்னு மொட்டை மரமாக இருக்கும் சார். அதுக்காக வந்து அந்த மரம் வந்து வருத்தப்படுறதே கிடையாது, மீண்டும் துளிர்க்கும், பூக்கும், காய்க்கும், செழித்தோங்கும். அதுபோல நம்மளுக்கான வாழ்க்கையை நாம் வாழ்வோம், நம்மளுடைய பிறவியை கிடப்போம், நல்ல மனசோட எல்லாருக்கும் உதவி பண்ணுவோம். ஆனால் வாழ வைக்கிறதுக்கு நம்ம தகுதி இல்லை, நம்மளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கு. அவரை நினைச்சா நம்ம இருப்போம், இல்லையா போயிட்டே இருக்க வேண்டியதுதான் சார். இது மண்ணாலான கொடுவு, மண்ணுகிட்ட ஒப்படைச்சிட்டு நம்மளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை நம்ம எடுத்துட்டு போவோம். அடுத்த கருப்பொழிக்கு நம்ம போகும் பொழுது நல்ல பிறவிக்கு வேணும்னா நல்ல எண்ணங்களோட போங்க என்று சொல்லி அந்த வாய்ப்பு நடைபெறுகிறது. நன்றி. 1 மணி நேரம் வாங்கி தந்துடும். ஸோ நம்ம இருக்கும்போது இந்த வாழ்க்கையை இன்பமாக அனுபவிக்கணும்.
சந்தோஷமாக இருக்கணும். அது பிறகு அதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, திருமூலர் சொல்லுற மாதிரி பிணம். சூறை காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிவாரே அப்படின்னு திருமந்திரம் 1 சொல்லியிருக்காரு. சூறை காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிவாரே அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. அதாவது அது எல்லாம் சுட்டிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அது பிணம்னு பேர் சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் போயிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை. அதே தான் பட்டினத்தாருன்னு சொல்லார். கட்டி அணைத்துன்னு பெண்டீரும் மக்களும் காலத்தச்சன் சரி வெட்டி வீழ்த்திய மரம் போல் சரீரத்தை வீழ்த்தி விட்டால் என்ன செய்ய முடியும்? நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. கடைசியாக வந்து சுடுகாடை வரைக்கும் வருவாங்க அப்படிங்கிற தத்துவத்தை தான் சொல்லார். ஸோ திரைப்பட பாடல்கள்லாம் மறுவடிவமாக நிறைய வந்துச்சு. நம்மளுக்கு வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படிங்கிற மாரி கடைசி வரைக்கும். ஸோ இதுபோல் இந்த வாழ்க்கையை வந்து இருக்கும்போது மகிழ்ச்சியாக கொண்டாடணும். பிணம் என்ற பெயர் வந்த பிறகு அதில் எதுவுமே அர்த்தம் இல்லை. ஸோ இதுதான் வாழ்க்கையினுடைய ஜீவிதம், மகிழ்ச்சி அப்படிங்கிற மாரி ஒரு தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பிணமாக இருந்தானே என்ன இருந்தாலும், ஸோ பிணமாக இருந்தாலும் இப்போ என்ன தான் இருக்குது, அதுக்கான பணமும் நிறைய நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நிறைய இடங்களில் வந்து பிணத்தை வச்சு சம்பாதிக்கிற காலகட்டங்கள்லாம் இப்போ வந்துருச்சு. நிறைய அறிவியல் நுட்பங்கள் வந்திருக்கு. சில பேர் டொனேட் பண்ணுறாங்க, சில பேர் வேறு விதமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் அதுவும் ஒரு விதத்தில் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. அந்த பிணத்தை வச்சு கூட எங்களால் பிறரை மகிழ்விக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறான், அவன் பின்னே எல்லாம் தூக்கி போடல, உடனே அவர் இறக்கும் தருவாயில் மூளை டெட்டு, பிரெயின் டெட்டு டயத்தில் கூட நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதுக்குள்ளே அவனுடைய அந்த இதெல்லாம் எடுத்துடுறோம். ஆர்கன்ஸ்லாம், முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஆர்கன்லாம், கிட்னி இதெல்லாம் எடுத்து பிறரை வாழ வைக்கிறாங்க. ஸோ பிணத்தை கூட நாங்கள் வாழ வைக்குவோம், அதுதான் எங்களது மகிழ்ச்சி அப்படின்னு பேசுவதற்கு திருமதி ஜாய்சி அவர்கள் முதுநிலை வருவாயோட